இது ஃபேமிலி ஷோவா? என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. அதாவது நம்ம கூமாம்பட்டி தங்கப்பாண்டி ஐயா ஏங்கன்ற ஒரே வார்த்தையை வச்சு தான் பிரபலமானதும் இல்லாம தன்னோட ஊரையும் பிரபலமாக்குனாரு. இந்த வார்த்தையில தான் நான் விழுந்துட்டேன். ஷோல பண்ற சில்மிஸ் எல்லாம் பாக்குறப்ப என்னமோ ஏதோன்னு நினைச்சோம். ஆனா தலைவன் தெளிவா தான் இருக்கிறாரு. 40 கிளாஸ் புக்ல படிச்சேன். முட்டாளா இருக்கிறோட முட்டாள் மாதிரி நடிக்கிறது மிகவும் வலிமையானது. அப்படி இருந்தா மத்தவங்க அதிகமா கவர் பண்ணி அவங்களோட நிறைய குறை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதான் வீக். இது நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்குது. ஆனா நாளாக இந்த ஷோ படு மட்டமான செயல்லாம் செய்யறாங்களோன்னு தோணுது. இத சொன்னா இந்த ஷோவை பிடிச்சவங்க வந்து வகை வகையா முட்டு கொடுப்பாங்க. உனக்கு போறாம அதுக்கு முன்னாடி இதெல்லாம் கொஞ்சம் பாருங்களேன். ஏன்டா காட்டு எருமை, நீ அம்மாவை இங்க புடிச்சா தூக்குவியா? அவன் டீ-ஷர்ட்டை நான் கழட்டுவா. மாட்டிக்கிட்டான் காட்டு எருமை மாட்டிக்கிட்டான். டேய் நீ என்னடா சொக்கா கூட இல்லாம முண்டமா நிக்கிற? சொக்கா எங்க? கொஞ்ச நேரம் நான் லேட்டா வந்ததுக்கு என்ன பண்ண நீ? அவரை மாதிரி எங்களை டைட்டா நாளாக தங்கப்பாண்டியை விட பக்கத்தால இருக்கிற இந்த அக்கா செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒரு ஷாக் ரியாக்ஷன் வேற கொடுப்பாங்க பாருங்களேன். அதான் வெறி ஆகும். செஞ்ச கொலைக்கு அம்பிய ஏன்டா சித்திரவதை பண்ற? யார் சார் அடிச்சா? எப்படி கீழே வந்து கிடக்குறேன்? என்ன வெறுப்பேத்றியா நீ? இந்த ஷோவை ஃபேமிலியா உட்காந்து பார்த்து இதேவே நார்மலைஸ் எடுத்துக்கிறீங்கன்னா நம்ம நாடு எங்கேயோ போயிரும் போலயே. நாக்கப்படுகிற மாதிரி கேக்குறேன். உங்க வீட்ல மட்டும் லவ் பேர்ட்ஸ் வளர்ப்பீங்க, ஆனா உங்க வீட்டுக்குள்ள ஒரு லவ் வந்தா எழுப்பீங்களா? சரி இருங்க, அடுத்து விஜய் டிவில பிக் பாஸ் வேற வருது. அதுல என்னென்ன கூத்தெல்லாம் பண்ண போறாங்களா தெரியல. ஆனா யாரும் பண்ணாத வகையில 100 எபிசோட்ஸையும் வச்சு செய்ய போறோம். அதை பாக்குறதுக்கு நீங்க கெக்க பெக்கவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி மோர ஊத்து, அதுல பூனை கிடக்குதான்னு பாப்பா.